ஹல்லேலூயா. கர்த்தர் பாபிலோன்ல அங்க கொண்டு போய் வைக்கிறாரு தானியேலை. அப்படி தானியேலை கொண்டு போய் வைத்த உடனே வேதம் சொல்லுகிறது, தானியேலுக்கு எவ்வளவோ போராட்டம், நிறைய காரியங்களை காண்பித்து கொடுக்க முடியும். ஆனால் ஒன்னே ஒன்று நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். தானியேல் தேவனை ரொம்ப நேசிச்சான். அப்படி நேசித்ததுனால அவன் தேவ சமூகத்தில் நேரம் செலவு பண்ணுறவன், எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அவன் காத்திருப்பான். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தருக்கு கொடுத்தான் அவன். ஆமென். தானியேல் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, கிங்ஸ் டேபிள்ல இருந்து அவங்களுக்கு சாப்பாடு வருது, குடிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும். ராஜாவோடைய அவருக்கு சமைச்ச சாப்பாட்டுலேருந்து இவங்களுக்கு வருது சாப்பிட்றதுக்கு. அவன் சொல்கிறான், நான் ஒரு யூதன், எனக்குன்னு சில விதிமுறைகள் விளக்குகள் இருக்குது, தீட்டுப்படுத்த வேண்டியவைகள் ஒன்றும் நான் தொடமாட்டேன் என்று தள்ளி விடுறாங்க. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் விருத்தச்சேதனம் பண்ணி கொண்டவனெல்லாம் யூதன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அல்லேலூயா. ஆமென்.